ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். நம்ம வீட்டுல இப்பதான் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட போறாங்க. ஆனா நானும் காலையில இருந்து புசிட்ட சொல்லிட்டே இருக்கிறேன். இந்த வாரம் கிச்சனுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கானே தெரியல. என்ன பழக்கட்டை வைக்கிறாங்க, சுண்டல் வைக்கிறாங்க, ஒண்ணுன்னா வைக்கிறாங்க. போய் பார்ப்போம். ஒரு நிமிஷம். விநாயகருக்கு வந்து நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு போவோம். ஓகே, நீங்க பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்குன்னு. இது இந்த தங்கமயில இருந்து பாத்தீங்கன்னா மந்த்லி வந்து கொடுக்குறாங்க ஒவ்வொன்னா. இது நேத்தைக்கு வந்து குங்குமச்சிமைன்னு சொல்லி சந்திரமும் குங்குமமும் சேர்ந்து கொடுத்தாங்க. எவ்வளவு கியூட்டா இருக்கு பாத்தீங்களா. ஓகே, நமக்கு வாரம் மாசம் போச்சு கிடைச்ச சந்தோஷம் தான். கொண்டாடி எவ்வளவு நேரம், நீ சீக்கிரம் வாமா. பூம்பருப்பை, கருப்பு சுண்டல், இருக்கட்டும். கொலக்கட்டை பாருங்க எவ்வளவு அழகா வச்சிருக்க. நீயா செஞ்ச? யார் செஞ்சதுமா? நீயா செஞ்சியா? அதாவது சீக்கிரமாவே பிள்ளையாருக்கு படைச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு சீக்கிரமா சாப்பிடலான்றது. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு 3 விளக்கும் போட்டுங்கப்பா. எங்க அந்த இருக்கல 2 விளக்கு அதையும் சேர்த்து போட்டுங்க. சரி, நான் விளக்கு பொருத்திடுதம்மா. நீ போய் சும்மா இல்லையே, என்ன பண்ணி இவ்வளவு ஐட்டம் பண்ணிருக்கல. ட்ரெஸ் மாத்திட்டான விளக்கு போட்டு கீழே ட்ரெஸ் மாத்திட்டு வா. ஐயோ ஐயோ, நேரம் போதே. பிள்ளையார்கள் வர போகணும்டா. இப்ப வரியா எப்படிமா? இப்படியே லேட் பண்ணிட்டு இருந்தா என்னங்க பண்ண முடியும்? நானும் சீக்கிரம் சாமி கும்பிடலாம். சாமி கும்பிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம். சாப்பிட்டா கொஞ்சம் பசி எடுக்கு. சாப்பிட்டா டக்குன்னு அடுத்த வேலைக்கு போலான்னு பார்த்தா வர மாட்டேங்காங்க. நான் கோபப்படுறோம் இல்லையோ, பிள்ளையார் கோபப்பட்டுருவாரு. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. போட்டு வரேன். வாக்குல ஒரு நிமிஷம் மேட்சாதான் போட்டிருக்கா. அதாவது நான் சொல்லல, நான் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கோ அதை பார்த்துட்டு அதே சரி வந்தான். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இது பாத்தீங்கன்னா எனக்கு மாப்பிள்ளையோட மகன், மருமகன். இவனும் இப்ப ஒரு ஆண் ஒரு படம் ஷார்ட் பிலிம் பண்ணாங்கல்ல, அதுல நடிச்சிருக்கான். ஜெய கணிதா பத்திமா திரி கணிதா திருச்சா லட்சமா. நீ சாப்பிட்டியா? சாப்பிடலையா? நீ அப்ப ஏதோ கேட்டியா? என்ன கேட்ட? ஓ, ஹேர் ஸ்டைலா? ஒரு நாள் மட்டும் பாத்தீங்கன்னா தாய்க்கு நக்ஸ் போயிருந்தது. அதோட வந்து 2-3 ஷார்ட்ஸ் பண்ணேன். அது சென்னையில நம்ம ரிலேஷன் மதுரை சாந்தி மேக் ரம்யா அம்மா அதாவது மதுரை வந்து ரம்யா பண்ணிடலாமா கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. மகேஷ் ஒரு ஷார்ட்ஸ்ல சூப்பரா இருக்கு, நீ பண்றது எல்லாம் டெவலப்மெண்ட் கொஞ்சமா நல்லா இருக்கு. என்ன கொஞ்சம் அந்த தாடிக்கெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் எல்லாம் நச்ச முடியாது, கொஞ்சம் தப்புடியாக்கலாம் அப்படின்னாங்க. அந்த அன்னைக்கு போய் ஒரு போலீஸ் கட்டி மாதிரி பண்ணேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? என்ன ஆஸ்தின்னு கேட்டதுக்கு எவ்வளவு பெரிய கதையா சொல்லுதாரு. காலில் விழுந்தாலே பயமா இருக்கு. ஏன்னா நான் காலில் விழுந்துட்டு ரூபா கேட்டுருந்தாங்க. அதுதான் உங்க கையால் கொடுக்கணுமா இல்லையா? 100 ரூபாய். இந்த 100 ரூபாய் வந்து 1000 ரூபாய்க்கு சமம். உனக்கு என்ன செலவு இருக்கு? எல்லாம் நான் பண்றேன். எல்லாம் போதும். என்னது என்ன பண்ண சொன்ன? சரி இல்ல, இந்த கொஞ்சம் நல்ல ஆளு கொடுத்தீங்கன்னா நல்ல மனசு. ஏதோ சொன்னேன். என்னது?